வணக்கம், முத்துநகர் மீனவன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூண்டு வச்சு எப்படி மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6:30 மணி ஆகுது. இந்த அண்ணன் மெயினாக என்ன செய்வாங்க அப்படின்னா கூண்டு வச்சு மீன் பிடிக்க தான் எங்களோட மெயினான தொழில். இந்த அண்ணன் என்னென்னா நேற்று ஒரு 16 இடத்துல கூண்டு வச்சுருக்காங்க. அந்த கூண்டில் இப்போ மீனை எடுத்துகிட்டு ரெண்டாவது அந்த கூண்டில் இறைய வச்சு நம்ம மறுபடியும் நாளைக்கு எடுப்பாங்க. அதுதான் அந்த அண்ணன் தினமும் செய்யக்கூடிய வேலை. இப்போ நம்ம அந்த இடத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். அந்த கூண்டு எங்கே வைப்பாங்கன்னா அந்த கல் ஓரத்தில் வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி ஆழம் கம்மியான ஒரு இடத்துல தான் வைக்க போகிறோம். இதுதான் இறால் மண்டை. இதுதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ள வைக்கக்கூடிய இறையாக யூஸ் பண்ணுவோம். இந்த இறைய வைக்கும்போது கவுச்சி வடைக்கு நல்லா மீன் நல்லா மாட்டும். எப்போவுமே கூண்டுக்கு போகிறவங்க இந்த இறால் மண்டையை தான் இறையாக யூஸ் பண்ணுவாங்க. தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா நேற்றுள்ள ஒரு கூண்டில் வாய் அந்த கூண்டுக்குள்ளே மீன் போகக்கூடிய வாய் பிஞ்சிருச்சு. அந்த வாயை தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெடி பண்ணி இப்போ நம்ம மொத்தம் 16 கூண்டு வச்சுருக்காங்க. இதோட சேர்த்து ஒரு 17 கூண்டு அன்றைக்கி வச்சுட்டு வர போகிறோம். இப்போ அண்ணன் இறங்க போகிறாங்க. ஏன்னா இது பாகு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடியிலேருந்து 20 அடி ஆழம் தான் இருக்கும். சில இடத்துல கூண்டு வச்ச இடத்துல நம்ம இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும். நீங்களே அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ அண்ணன் இறங்க போகிறாங்க. இந்த கூண்டு எப்படியுமே இந்த பாறை அந்த கல் போட்டிருப்பாங்களே அந்த கல்லுக்கு மேலே தான் வைப்பாங்க. இவங்க ஆழ்கடலில் கூண்டு வச்சு பிடிக்கிறவங்க வேறு. இவங்க கரை உரமாக வச்சு பிடிப்பாங்க. கரை உரமாக அந்த கல் இதெல்லாம் வச்சு பிடிப்பாங்க. இந்த நம்ம உள்ளே பாருங்கள் மீன் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா உரண்டை இது ஓரா மீன் நிறையா இருக்குது. உரண்டை இவங்க என்னென்னா கூண்டில் மெயினாக கிளிஞ்சா மீன் மாட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா கிளிஞ்சா மீன் தான் கொஞ்சம் ரேட் போகும். இந்த மீன்லாம் இப்போ உள்ள நேரத்தில் ரேட் சுத்தமாக போகாது. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு கூட நிறைய பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 500 600 தான் போகும். இது ஃபுல்லாக உரண்டை மீன் போகுது பாருங்கள். ஓரா மீன் உரண்டை மீன் தான். இப்போ நம்ம கூண்டில் வந்தாச்சு. நான் 16 கூண்டில் மீன் அதிகமாக உள்ள கூண்டை தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு கிளிஞ்சா மீன் நிறைய மாட்டேங்குது. இந்த கிளிஞ்சா மீன் தான் நம்மளுக்கு ரேட் போகும். கிளிஞ்சா மீன் அரை கிலோ சைஸு கீழே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு போகக்கூடிய மீன் சைஸு. இது கிளிஞ்சா மீன் நிறையா இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்னா இதில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியில் ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. கயிறு கட்டி ஏதாச்சும் ஒரு பாறையில் கட்டிடுவாங்க. அந்த பாறையில் கெட்டும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கூண்டு விலகாமல் இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி பாறையில் கட்டிடுவாங்க. இப்போ அவுத்துட்டு இந்த கூண்டை மேலே கொண்டு போய் மீனை கட்டி ரெண்டாவது இறைய உள்ளே வச்சு மறுபடியும் உள்ளே வச்சுருவாங்க. அதே இடத்துல வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலில் அந்த கூண்டை எடுத்து இப்படி தான் அந்த அண்ணன் தினமும் மீன் பிடிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இருந்துச்சு அப்படின்னா சரி ஒரு நாள் போகட்டுன்னு கூட விட்டுருவாங்க. ஏன்னா செவ்வாய் வெள்ளி மீன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போகும். அதனால் அந்த நாளில் அவங்க அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. பாருங்கள் கிளிஞ்சா மீன் தான். இப்போ அந்த 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 கூண்டு தான் இது. இப்போ அந்த மீன் நம்ம யாருக்குனே ஒரு 6 கூண்டு எடுத்தாச்சு. 6 கூண்டு எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் மீன் வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த ஓரா மீன் உரண்டை மீன் இந்த மீன் தான் நிறையா வந்திருக்கு. அது அவ்வளோவா ரேட்டு போகாது. இதில் கிடக்கு பார்த்தீங்களா அந்த இதை பேரட் ஃபிஷ்ஷும்பாங்க. இந்த பேரட் ஃபிஷ் தான் ரேட் கொஞ்சம் நல்லா போகும். இந்த வட்டா நிறையா இருந்துச்சு இந்த சைஸுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு போகும். சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா அந்த வட்டா நிறையா போச்சுன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு போகும். இப்போ தம்பி என்ன செய்யறான்னா அந்த கூண்டுக்கு அந்த கச்சாலை வச்சு இந்த இறால் மண்டையை வச்சு இது பேர் கச்சாம்பாங்க. இந்த கச்சாலை இறால் மண்டையை வச்சு இதில் கூண்டில் கெட்டிடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா கெட்டினதுக்கப்புறமும் உள்ள வாய் வழியாக இந்த தம்பி அழுவான் பாருங்கள். இப்போ அந்த இந்த இறால் மண்டையை உள்ளே விசிறி விட்டுருவாங்க, செதறி விட்டுருவாங்க. செதறி விடும்போது இந்த கவுச்சிக்கு இந்த மீன் உள்ளே வரும். இந்த கெட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கச்சா அதில் கெட்டிடுவாங்க. கெட்டிட்டு அந்த வாயை தம்பி இந்த லாக் பண்ணிடுவாங்க. இந்த கூண்டு வழியாக இந்த வாய் வழியாக உள்ளே அந்த வழியாக தான் நம்ம மீனை தட்ட முடியும். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வருது. சின்ன சின்ன மீனாக வருது. அதனால் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப சின்னதாக வரனால இந்த இதில் கிளிஞ்சா மீன் எதுவுமே இல்லாதனால மற்ற மீன் ஃபுல்லாக அவ்வளோ தட்டியாச்சு. ஏன்னா இந்த மீன்லாம் ரேட் அவ்வளோவா போகாது. அடுத்ததில் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் கிளிஞ்சா மீன் கிடச்சிருக்கு.
நான் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிச்சின்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து மஞ்சக்கிளி மீன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கூண்டை போய் வச்சுட்டு அதில் வந்து இறையை வந்து தட்டி விட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பாகம் ஆழம் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 அடி ஆழம் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துல வந்து 16 கூண்டில் வந்து ஒரு 11 கூண்டை எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு 5 கூண்டை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அது எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா முயல் தீவு கிட்ட உள்ள ஒரு இடத்துல நம்ம முயல் தீவு கிட்ட உள்ள கல்லுக்கிட்ட வந்து வச்சுருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல தான் போய் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம 11 கூண்டுலையும் பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சி. முயல் தீவில் அந்த முதல்ல 11 கூண்டு எடுத்தோம்னா அதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இப்போ முயல் தீவுக்கிட்ட வந்தாச்சு. முயல் தீவு வந்து நங்கூரம் போட்டாச்சு. நங்கூரம் போட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இடுப்பளவு தான் தண்ணி உண்டு. இந்த அண்ணன் இறங்குவாங்க பாருங்கள், நீங்களே பாருங்கள். இடுப்பளவு தான் தண்ணி, சரிங்களா? இடுப்பளவு தான் தண்ணி. ஆனால் என்ன அப்படின்னா வந்து தண்ணி வந்து கலங்கலாக இருக்குது. இப்போ வந்து கூண்டு எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 5 கூண்டு இருக்குது. 5 கூண்டில் மொதல் கூண்டு இப்போ எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பண்டாரி, அதாவது பண்டாரி சொல்லக்கூடிய மீன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா கிலோ பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும் இந்த மீன். இது கொரோனாக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபா அந்த மாதிரி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா 400 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் போகுது. இந்த மீனை தூக்கும்போது பார்த்து தான் தூக்கணும். ஏன்னா வந்து முள் வெட்டி விட்டுரும், ரொம்ப மாதிரி இருக்கும் பாருங்கள். நமக்கு அடுத்த கூண்டு எடுத்துருக்காங்க. அதில் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வந்து பல்லூக்க மீன் ஒன்று கிடக்கு. மற்றது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கீழி மீன் ஒன்று கிடக்கு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேத்தை. அந்த பேத்தை மீன்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு, அதை நம்ம கடல்லே விட்டாச்சு. இந்த பேத்தை மீன் வந்துன்னா மேலே தூக்கணுன்னா ஏர் வாங்கிட்டு இந்த மாதிரி ஊதிடும். அப்புறம் தண்ணியில் விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுனா மறுபடியும் அது பழையபடி போயிடும். இந்த ஒரு மீன் சோப்புலாம் தெரியுதுங்களா, இது பேர் தான் வந்து பல்லூக்கன். இப்போ வந்து தம்பி கூண்டை கொடுத்தாச்சு. கூண்டை கொடுத்தோன்னா அதே இடத்துல கொண்டு போய் அண்ணன் வச்சுருவாங்க. இந்த பேத்தெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால கடல்லையே போட்டாச்சு. இந்த பேத்தில் வந்து கை கொடுக்கும்போது பார்த்தா கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த கை மாட்டிச்சு அப்படின்னா வந்து கடிச்சிடும் நறுக்குன்னு. இப்போ நம்ம வந்து கூண்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. 16 கூண்டையுமே எடுத்து பார்த்ததில் வந்து மீன் இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இப்போ வந்து மீனை வந்து கை பார்க்குறாங்க. மீனை வந்து இப்போ நம்ம வந்து கை பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நமக்கு தேவையான மீன் வந்து கிளிஞ்சா மீன். கிளிஞ்சா மீன் வந்து சின்ன சைஸ் ஒரு 1/2 கிலோ சைஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து 500ரூவாலேருந்து 600ரூவாக்குள்ள போகும் 1 கிலோ மீன். இதை வந்து ஒரு 2 கிலோ சைஸுக்கு மேலே போயிட்டு இந்த கிளிஞ்சா மீன் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 220 ரூபா 250 ரூபா அந்த மாதிரி போயிடும். இந்த 1/2 கிலோ சைஸில் இருக்கும்போது என்னென்னா இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகும். இந்த மீன் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் போகும். இந்த மீன் நாங்கள் வந்து வித்தலை ஏழை கடைக்காரில் கொண்டு போய் திரேஸ்பூர் ஏழை கடையில் வித்தலை கிளிஞ்சா மீனும் அப்புறம் வந்து இந்த பல்லூக்கம் சேர்த்து ஒரு 1200 போயிருக்கு. அப்புறம் இந்த பண்டாரி, ஒரு பெரிய பண்டாரி தூக்கி போடாமல் பாருங்கள், அந்த மீன் பார்த்திங்கன்னா 800 போயிருக்கு. மொத்தம் வந்து அவங்களுக்கு வந்து 2000 கிடச்சிருக்கு. அந்த சின்ன மீனை ஃபுல்லாக அவங்க வந்து ஏலத்தில் போடல. ஏன்னா சின்ன மீனை ஏலத்தில் போட்டால் ஒரு 100 200 அந்த மாதிரி தான் போகும். அதனால் என்னென்னா அதை வந்து வீட்டுக்கு வந்து குழம்புக்கு எடுத்துட்டாங்க. வீட்டு குழம்புக்கு அப்புறம் பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இதில் 2000 கிடச்சல பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இறை போட்டாங்கல்ல 16 கூண்டுக்கு இறை, அது வந்து எப்படின்னா ஒரு 600 இறை வாங்கியிருக்காங்க. அந்த ஆள் மண்டை 600 வாங்கியிருக்காங்க. டீசல் ஒரு 200 மொத்தத்தில் ஒரு 800 வந்து மொத்தத்தில் 800 வந்து செலவாயிட்டு கூண்டு எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து கிளம்ப போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.